Hi, welcome to the KR Home Garden. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பாட் பிளான்ட் அண்ட் ஃப்ளவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்டோர் பிளான்ட் இது. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அது ரியல் ஃப்ளவர் கிடையாது, ரியல் பிளான்ட்டும் கிடையாது. பழைய வேஸ்டான கேண்டில்ஸை யூஸ் பண்ணி வேக்ஸ் எடுத்து அதுலேருந்து தயாரித்த பிளான்ட் அண்ட் ஃப்ளவர் உங்கள் இன்டோரில் வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பழைய வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கேண்டில்ஸ் அல்லது ஆல்ரெடி உருகி பாதி வேஸ்டான கேண்டில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கேண்டில்ஸை உருக்கிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் வேக்ஸ் கிரையான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிரையான்ஸை போட்டுக்கலாம். நான் ஒரு காஞ்ச கொப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இலை எதுவுமே இல்லை, அந்த கொப்பு மட்டும்தான் ரியல். இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐஸ் வாட்டரில் கையில் தொட்டுட்டு அந்த வேக்ஸை தொட்டிங்க அப்படின்னா, அந்த வேக்ஸ் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேணாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சது தான். ஆனாலும் நீங்கள் கையில் தொட்டால் இன்னும் அந்த அளவுக்கு சூடு இருக்காது. அதுக்காக தான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக வரும். உங்கள் கையில் என்ன மாதிரி ஷேப் வேணுமோ, 3 விரல் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை 5 விரல் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை 2 விரல் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை யூஸ் பண்ணலாம். நான் வந்து 5 விரலையும் வச்சுருக்கேன். நல்லா இப்படி ஒரு 5 லீஃப் இருக்கிற மாதிரி பூ கிடச்சிருக்கு. கிரையான்ஸோடைய கலரு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் யூஸ் பண்ணாலும் அந்த பூ பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டாக வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆரஞ்சாக வந்திருக்கு. அது மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பூ வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வாவ், பூ ரெடி. இதோட முடிச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோட அடிஷ்னலாக அதில் கொஞ்சம் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே மாதிரி வேக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கிரையான்ஸை யூஸ் பண்ணி லீஃப் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதில் தம்ப் ஒரே ஒரு விரலை மட்டும், பெருவிரலை மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். அதுவும் அழகாகவே வந்துச்சு. ஸோ எங்கெங்கே காலியாக இருக்கோ அங்கே அந்த குச்சி தெரிகிறத விட அதில் நம்ம லீவ்ஸ் மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்னும் ஃப்ளவர்ஸை இன்னும் நான் நிறையா வைக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த லீஃப் வந்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் நிறையா பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸும் சரி அல்லது லீவ்ஸும் வைக்கிறதுக்கும் நிறைய இடம் கிடைக்கும், அழகாகவும் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் பிரான்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். வேக்ஸ் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் காஞ்சி போயிடும். திரும்பவும் நம்ம சூடுபடுத்திக்கலாம். பார்த்திங்களா, எனக்கு ஆல்ரெடி காஞ்சிடுச்சு. அதனால் திரும்ப நான் ஹீட் பண்ணி திரும்ப ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஹீட்டாகவே இருந்தால் தான் நம்மளால் வைக்க முடியும். ரொம்ப ஹீட்டாக இருக்காது, அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் பாருங்கள், அழகான ஒரு பிளான்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் ரெடி. இன்டோரில் நமக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம டேபிளில் கூட வச்சுக்கலாம், டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து வாலில் ஒரு ஸ்லாப் இருக்குது, எனக்கு ஃப்ளவர் வாஷ் வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வச்சுருந்தேன், இப்போ இதை வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. பாருங்க, ரொம்ப அழகாகவே இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.